Hi guys, Hi guys. Yeah. welcome to the brand new episode of Fun Butter Jam. நான் உங்கள் நோபல். சித்தார்த் இன்னைக்கு சித்தார்த் என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு ஐ திங்க் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரிவ்யூ பண்ற ஃபர்ஸ்ட் மலையாளம் ஃபிலிம் இன்னைக்கு. ஸோ ஆஃப்டர் இது அவ்வளோ டாக்ஸ் அவ்வளோ ஹைப் இல்லை இப்போ கூட லைக் ட்ரெய்லர்லாம் கிரியேட்டட் பஸ். ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லோகா லோக்கி 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 கிடையாது லோகா 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 சாப்டர் 1 சந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு மலையாளம் படம். கல்யாணி பிரியதர்ஷன் நஸ்லின் அதுக்கப்புறம் சில ஸ்பெஷல் கேமியோஸ். எக்ஸாக்ட்லி. ஆமா. ஸோ படத்தோட ப்ரிமைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரா ஒரு லோ ப்ரொஃபைல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் ஷிஃப்ட் ஆகி ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த நேரத்துல பிரேக்கப்பை சந்திக்கிற நாஸ்லின் பாத்தீங்கன்னா என்ன இந்த கேர்ள் ரொம்ப கியூட்டா ரொம்ப சாந்த சுரூபியா இருக்காங்களே, ஆமா, ரொம்ப அடோரபிளா இருக்காங்களே அப்படின்ட்டு பார்த்து அட்மையர் பண்றாரு. அப்போ நடக்க போகும் சில சம்பவங்கள் ஆமா சந்திராவை சந்திரமுகியா மாத்துது. ஆமா, மாத்தினதுக்கு அப்புறம் நடக்க போற சம்பவங்கள் அடுத்தடுத்து வரப்போற குழப்பங்கள்ல ரொம்பவே ஒரு ஃபேண்டசி எலிமெண்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாவும் செகண்ட் ஹாஃப் ஒரு ஆக்ஷன் பேக்லாவும் சொல்லியிருக்க திரைப்படம் தான் இந்த லோகா 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 என்கிற சந்திரா என்கிற நீலி என்கிற அதெல்லாம் ஸ்பாயிலர் கிடையாது. ஒரிஜினல் பேர்லாம் ஸ்பாயிலர். ஓகே, ஸ்பாயிலர் இல்ல. ஓகே. அதான் கேரளால இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது அங்க இருக்கிற ஒரு லெஜெண்ட் நீலி. ஓகே. அது ஏதோ காளியோட அது ஆக்சுவலி ஒரிஜினலா இருக்கிற கேரளால இருக்கிற ஒரு லெஜெண்ட் தான் இவங்க ஒரு அதுல இன்னும் கதை எல்லாம் எழுதி அதை இன்னும் ப்ராப்பரா சாலிடா ஒரு படமா எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மலையாளத்துல ஒரு விமன் சூப்பர் ஹீரோவோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்தியாலேயே ஒரு விமன் சூப்பர் ஹீரோ படம் இருக்கா அப்படின்றது தெரியல. அவங்க மலையாளம் தான் ப்ரமோட் பண்றாங்க, பட் அவங்க இந்தியானே ப்ரமோட் பண்ணலாம். ஆமா. ஸோ படம் எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரியலி லவ். ஸோ இதுல சில உங்களுக்கு நீங்க நிறைய சில இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் இருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க. பட் ஆனா எனக்குமே அது ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்த வாட் த ஃபிலிம் அந்த ப்ரிமைஸுக்கு அந்த சூப்பர் ஹீரோனா அந்த சூப்பர் ஹீரோ அது ப்ராப்பரா எனக்கு அந்த ஒரு காமிக் புக்ல இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படியே பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஆக்சுவலி அது ரொம்பவே நல்லா எனக்கு ரியலி ஒர்க் ஃபார் மீ. ஓகே. ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படம் பார்க்குறவங்க, அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்ல ஜெசிகா ஜோன்ஸ், லூக் கேஜ் இந்த மாதிரி திங்ஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா யூஆர் ரைட் அட் ஹோம். படம் அதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கா இல்லையா அப்படிங்கறது ஒரு டிஃப்ரெண்ட் கான்வர்சேஷன் இருந்தாலுமே அத நம்ம இந்தியன் சினிமாவுக்கு அதை நல்லா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா 100% ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி சித்தார்த் சொன்ன மாதிரி த பிரசன்டேஷன் எக்ஸாக்ட் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அண்ட் லைட்டிங். ஸ்டார்டிங்ல எனக்கு ஆக்சுவலி ஒரு கொஸ்டினே இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் 20 to 30 மினிட்ஸ் எதுக்கு நைட்டே காட்டிட்டு இருக்காங்க, பகலே வரமாட்டேங்குது அப்படின்னு. ஆனா அது படத்துல கொஞ்சம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது ஏன் பகல். அது வரட்டா ஸ்பாயிலர்ஸ் ஆயிரும். ஏதோ ஒரு விஷயத்தினால அது ஒரு நைட் மட்டும் தான் நிறைய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த ஷாட் ஆர் வெல் லிட் அண்ட் இட் ஷோஸ் இட்ஸ் கிராண்டியர் போர்ஷன்ஸ் ரியல் லைஃப்ல இருந்து அப்படியே ஒரு காமிக் புக் ஸ்டைலா மாறி அவங்க கொஞ்சம் அந்த கதையோட நிறைய டக்குனு அந்த ஷாட் மாறும். அண்ட் அது விஷுவலா ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்துச்சு. ஆமா. சோ அந்த ஃபிளாஷ்பேக் அந்த காட்டும்போது ஹீரோ அந்த ஒரு டாகும் அந்த ஹவுல் பண்ணும் அந்த மவுண்டன் டாப்ல. கரெக்ட் சன்ரைஸ் ஆகுறப்போ ஒரு ஷாட். ஆமா. அதெல்லாம் லைக் பிளஸ் அத அந்த ஸ்பெஷலி அந்த இன்டர்வெல் வரும்போது அந்த ஒரு ஃபிளாஷ்பேக்ல நடக்கிறதும் அதுக்கப்புறம் பிரசன்ட்ல நடக்கிறதும் அப்படி முன்னாடி வந்து போயிட்டு இருக்கும். லைக் அது டைம் லைன்ஸ் முன்ன பின்ன தான் சொல்லுவாங்க. அப்படி இதுலயும் காட்டுவாங்க. ஆனா அது நம்மளுக்கு புரியும் எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு. அது it was very well made. It was very well presented. எனக்கு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியாவும் ரொம்ப பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாஸ்லின் அண்ட் ஹிஸ் கேங் லைக் அவங்க வேற லெவல் லாஃப்டர் கொண்டு வந்திருக்காங்க. யூசுவலாவே டயலாக்ஸ் காமெடி எல்லாம் ஈஸியாவே வரும். லைக் புல்லிங் அவுட் வெரி சீம்லெஸ்லி. யூசுவலா நம்ம சில டைம்ல எல்லாம் என்ன ஃபீல் பண்ணுவோம்னா ஒரு சூப்பர் ஹீரோ படம் ஒரு சில டைம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கும். அதுல நஸ்லின் காமெடி கொஞ்சம் என்னது ஒரு திணிக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன சொல்றது ஒரு சீம்லெஸ்ஸா இருக்காது. ஆனா அது சீம்லெஸ்ஸா அந்த நஸ்லின் அந்த ஸ்டோரியோட சேர்த்து அந்த ஸ்டோரிக்கு அதுக்குள்ளேயே
ப்ராப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கூட நல்ல சீரியஸான இருக்கிற நேரத்துல எல்லாம் ஒரு காமெடி, ஒரு லாஃபிங், ஒரு ரிலீஃபா இருக்கும். ஏதாச்சும் ஒரு அதிர்ச்சியான விஷயங்கள் பார்க்கும்போது மயங்கி விழுவுறது எல்லாமே லைக் தியேட்டர்ல நிறைய கிளாப்ஸ் வந்துச்சு. வெரி வெல் மேட். காஸ்டியூம்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ கல்யாணி பிரியதர்ஸ் லைக் ஆமா வேற லெவல்ல நடிச்சிருக்காங்க. ஆமா அவங்களுக்கு கொடுத்திருக்க ரோல ரொம்ப நீட்டா ப்ளே பண்ணிருக்காங்க. ஆமா. பிளஸ் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜேக்ஸ் பிஜாய். ஆமா இந்த சூப்பர் ஹீரோ ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட் வரும்போது ஆமா 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 அத எல்லா சீன்ஸும் நல்லாவே எலிவேட் பண்ணி. ஆமா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், பாட்டும் கொஞ்சம் நடுவுல அந்த ஒரு ஐ மீன் அந்த ஹை மொமெண்ட்ஸ்ல எல்லாம் ஒரு வோக்கல்ஸ் வரும், அதுவுமே நல்லா இருந்துச்சு. பழைய மலையாளம் மூவியோட சாங்ஸ் ரீமிக்ஸ் பண்ணி அதுவும் தியேட்டர்ல ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆமா ஐ குடன்ட் கனெக்டட் பட் யா லைக் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு அது ஒரு ஃபேமஸான. ஆமா அது பிரியதர்ஷினி வாக்கிங் இன் வித் தட் ஒயிட் ட்ரெஸ். மேபி அந்த பழைய படத்துலயும் அதே மாதிரி வருவாங்களா? ஆமா ஒரு மெயின் கேரக்டர் படத்துல நம்மள வந்து ஆக்சுவலி ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண வச்ச கேரக்டர் யாருன்னா சாண்டி. வேற லெவல். அத வந்து பெங்களூர்ல நடக்குது. தமிழ் பேசுற ஒரு போலீஸ் காப்பா தான் வருவாரு. எக்ஸாக்ட்லி. கன்னடாவும் அதே நேரத்துல ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸா அவரே சொந்தமா டப் பண்ணி ஃப்ளாலெஸ்ஸா புல் அவுட் பண்ணிருக்காரு. எக்ஸாக்ட்லி. ஆமா அது நம்ம பேசல, லைக் அது நான் சொல்லணும்னு இருந்தேன் உங்களுக்கு. படம் வந்து பாத்தீங்கன்னா 3 லாங்குவேஜ்ல போகும். ஆமா 3 லாங்குவேஜ் வரும். இருக்கும் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா அது ஃபாலோ பண்றதுக்கு இருக்காது. பட் ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா கதை வந்து 3 லாங்குவேஜ்ல டிராவல் ஆகுது. ஆமா தமிழ், மலையாளம் அண்ட் கன்னடா. ஆமா அது டைரக்டர் அதே லாங்குவேஜ்ல வச்சிருக்கிறதுங்கிறதே ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஆமா நிறைய படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வச்சிருவாங்க. லைக் எல்லா கேரக்டரும் எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த நேட்டிவ் லாங்குவேஜ். இது அது மாதிரி இல்லாம எந்த கேரக்டர்ஸ் கன்னடால பேசணுமோ அது த்ரூ அவுட் தி மூவி கன்னடாலே தான் பேசுவாங்க. மலையாளம் பேசுற கேரக்டர்ஸ் கன்னடா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு எல்லா சீன்லயும் சொல்லுவாங்க. தமிழ்ல பேசுற கேரக்டர்ஸ் எல்லாம் தமிழ்லயே பேசுவாங்க. பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து அரௌண்ட் 30 to 40 crores பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் each and every penny has gone into the making. ஆமா கரெக்ட். எல்லாரும் சம்பளம் கொடுக்கணும் கண்டிப்பா. லைக் ஆக்டர்ஸ் ஆர் கெட்டிங் பெய்ட். அதெல்லாம் எந்த டிபேட்டுமே கிடையாது. ஆமா பட் அதெல்லாம் போக வந்து பாத்தீங்கன்னா அது ஏன் நான் சொல்றேன்னா நீங்க படத்தை போய் அதை நீங்க தியேட்டர்ல விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்ரி ஷாட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கிராண்டியர். லைக் அது ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய ஒரு கிடங்கு ஃபேக்டரி எதுவா என்னமோ இருக்கும், வெல் லிட், ப்ராப்பர்லி சினிமாட்டோகிராஃபிக், எல்லாமே நல்லா இருந்துச்சுல்ல. லைக் அந்த செட் பீசஸ் எல்லாமே வந்து எல்லாமே லைக் ஃபென்டாஸ்டிக். நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஆமா லைக் இட்ஸ் நாட் லைக் a நார்மல் ஷாட். அங்க வந்து ஹை வோல்டேஜ் ஆக்ஷன்ஸ் நடக்க போகுது. பிளஸ் அது ஒரு டார்க்கான என்விரான்மெண்ட் அப்படிங்கும் போது நேச்சுரல் லைட் கதையிலேயே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கும் போதே அது ஒரு கேமராமேனுக்கு அது ஒரு பிகஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். நேச்சுரல் லைட் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ அந்த ஆர்டிபிஷியல் லைட்டிங் விதம் வந்து நான் த்ரூ தி மூவி அதான் ரசிச்சிட்டேன். என்னதான் மத்த கேரக்டர்ஸ் வந்து லைக் ஒரு ஸ்டன்னிங்கான எஃபெக்ட் கொடுத்தாலும் அத பிரமிக்க வைக்கிற வகையில எலிவேட் பண்ணது அதோட சினிமாட்டோகிராஃபி. அது எவ்வளவு பிரைஸ் பண்ணாலும் பண்ணல. ஏன்னா இது வந்து ஒரு ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஜெசிகா ஜோன்ஸ் இல்ல ஒரு லூக் கேஜோட எஃபெக்ட் ஒன்று கொடுத்தது அப்படின்னு. அது வந்து பாத்தீங்கன்னா அதோட பட்ஜெட் இஸ் லைக் 20 or 50 times higher than this. ஆமா 100% மார்வெல் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க அதுக்கெல்லாம். It is by Marvel and it has 4 to 5 seasons and it has 10 episodes. அப்படிங்கும்போது லைக் அதோட பட்ஜெட் லெவலே வந்து லைக் வேற. அந்த தரம் வந்து ஒரு 2.5 hours சினிமால இருக்கு அப்படின்னா அந்த பேஷன், ஆமா டைரக்டரோட அந்த பேஷன், ஸ்டார்ஸோட அந்த பேஷன். ஏன்னா இந்த படம் லைக் எப்படி சொல்றது, லைக் ஆடியன்ஸாவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான படம் ஏதாச்சும் நல்லா வந்துச்சுன்னா பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. எஸ்பெஷலி ஃபார் த ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ். ஓவராலாவே இந்த படம் பின் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணிட்டு இருந்துச்சுன்னா, இப்ப நம்ம தமிழ் சினிமாலாம் இந்த வந்து டைரக்டர்ஸா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், அவங்க வாங்குற சம்பளத்தோட பட்ஜெட்ல ஒரு மலையாள சினிமா வந்து ஒரு படமே பயங்கரமா எடுத்து வச்சிடறாங்க. கூலி கூலி டைரக்டர். ஓகே யா சோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு இது வந்து ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு 30 to 40 crores சொன்னாங்க. லைக் இது வந்து ஒரு 2-3 years முன்னாடி மின்னல் முரளி வந்துச்சு. மின்னல் முரளி படம் நம்ம பாத்தீங்கன்னா இட் நோவேர் லுக் லைக் a 20 crore மூவி. அது ஏதோ 50 கோடி 100 கோடியில பண்ண மாதிரி இருக்குது. இது வந்து மலையாளம் சினிமா லைக் மாஸ்கரேட். ஆமா ஆமா மூவி மாதிரி தான் இருந்துச்சு அது. ஆமா without any spoilers about the cameo, like அது யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்ல வேணாம். மேபி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா சொல்ல மாட்டோம். பட் ஆனா அது எப்படி இருந்துச்சு, லைக் ஸ்கிரீன்ல அது எப்படி இருந்துச்சு? அண்ட் எனக்கு வந்து ரெண்டு கேமியோ இருக்குது. சோ ஒரு கேமியோ வந்து ஒரு கேமியோன்னு சொல்லலாமா? எஸ் 3 கேமியோ. ஆமா 3 கேமியோ. 3 கேமியோ இருக்குது.
எனக்கு வந்து லைக் ஆக்சுவலி 2 கேமியோ வந்து நான் ஆல்ரெடி தெரியாதனமா ட்விட்டர்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பார்த்து ஃபீட்ல பார்த்துட்டேன். ஒரு கேமியோ எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. அந்த பிளாக் மேஜிக் பண்ற ஒருத்தர் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு கோட் எல்லாம் போட்டுட்டு இருப்பார்ல, கண்டிப்பா இட் வாஸ் டோட்டலி லைக் அது வந்து அதுவும் ஏதோ 1-2 தீம்காக தான் வருவாங்கன்னு நினைச்சா லைக் இட் வாஸ் ப்ராப்பர் எக்ஸ்டெண்டட் கேமியோ. ஸோ அந்த லாஸ்ட்ல வர்ற கேமியோ தான் லைக் நமக்கு தெரிஞ்சு அடுத்த வர்ற பாட்டுல எல்லாம் மெயின் லீடா வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த கேமியோ பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா, ம், the cinema has made a universe ஆமா ப்ராப்பரா. ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிசெப்ஷன் வந்தோன்னா ஆமா லைக் they are going to take to the next level, like there is no stopping it. இதுக்கு மேல இதுக்கு ஹை பாயிண்ட்ஸ் தான் வரப்போகுது. ஏன்னா ம், 3 கேமியோ ஸ்பெஷலா பேசணும், பட் சில சீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில தியேட்டர்ல ஒரு கிளாப்ஸ் கிடைச்சிச்சு ஒரு நபரை பார்த்தோன்னே. ஆமா அது மட்டும் யாருன்னு வேணா ஆடியன்ஸ் சொல்லிடலாமா? இல்ல வேண்டாம் வேண்டாம் லைக் வேண்டாம் செம்ம கிளாப். நான் இருக்க தியேட்டர்ல எல்லாம் வேற லெவல். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நபர். ஆமா ரீசெண்டா ரொம்பவே ஒரு பிரபல தமிழ் சினிமால நடித்தவர். இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. சோ அந்த கேமியோ ஈக்குவலா அவருக்கு ஒரு கிளாப் கிடைச்சிச்சு தியேட்டர்ல. வேற லெவல்ல அவர் எந்த அளவுக்கு இப்ப ட்ரெண்டிங்ல இருக்காரு அப்படிங்கறதுக்கு மக்கள் காமிச்சாங்க. ஆமா. அந்த அந்த scene வரப்போ ஒரே ஒரு ஷாட் தான், ஒரு ஷாட் தான், அதுவே ஒரு ஷாட், செகண்ட்ஸ் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவரோட கண்ணு, அந்த அப்பியரன்ஸ், ஆமா அவ்வளவுதான். அதுக்கே செம்ம கிளாப் செம்ம இது. ஆமா மேபி அடுத்த படத்துல இந்த நெமெசிஸ் அவரோட வில்லனா மேபி வந்தா வேற லெவல்ல இருக்கலாம். ஆமா பேஸ் ஆஃப் இருந்தா செம்மையா இருக்கும். ஆமா அண்ட் கண்டிப்பா இதுல வந்து நிறைய மலையாளம் ஆக்டர்ஸ் வர போறாங்கன்னு நினைக்கிறேன். 100%. ஆமா இன்னும் நிறைய யூனிவர்ஸா கிரியேட் பண்ண கண்டிப்பா நிறைய ஆக்டர்ஸ் வர போறாங்க. அதுல ஒரு கேமியோ இந்த படத்துல இருந்திருக்குது, ஒரு லேடி கேமியோ ஸ்டார்டிங்ல வருவாங்களே. அது ஆக்சுவலி டெக்னிக்கலி 4 கேமியோஸ் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஒன்னும் வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா இவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு காமெடி ரோல் மாதிரி ஒரு கொஞ்சம் 1 மினிட் ஒரு கேமியோ தான். லைக் அது வந்து ஸ்டோரிக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி கேமியோ மாதிரி இருக்கும். ஆமா ஓவராலா பார்த்தாச்சுன்னா the film is like totally like I would give 4.5 out of 5. ஓகே ப்ராப்பரா 4.5 கொடுப்பேன். லைக் எனக்கு வந்து லைக் I liked everything about it. So like this film should be celebrated more and it is already being இன்னும் பார்க்கணும், இன்னும் நிறைய பேர் பார்க்கணும், வேர்ல்ட் லெவல்ல நிறைய பேர் பார்க்கணும். லைக் ஐ திங்க் this film is a proper testament that இந்தியன் சினிமாவிலையும் ஒரு ஈக்குவலான ஒரு மார்வெல்கார ஈக்குவலான ஒரு நம்மளும் ஏன்னா இந்த படம் இன்னொரு விஷயம் நல்லா ப்ரூவ் பண்ணிருக்குதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஃபோக்லோர் இருக்குல்ல, நம்மளோட ஃபோக்லோர், நம்ம ஊர்ல இருக்கிற இந்த லோக்கல் லெஜெண்ட்ஸ் வச்சு நம்ம கிரேசி ஸ்டோரிஸ் நம்ம பண்ணலாம், கொண்டு வரலாம். ஸோ அதை வந்து இந்த படம் நல்லா ப்ரூவ் பண்ணிருக்குது. ஸோ நம்ம ஊர்ல இருக்கிற அந்த லோக்கலான இருக்கிற அந்த ஒரு கதையில லைக் we can make a proper script out of it and make a banger of a film. அந்த இண்டஸ்ட்ரி, இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரி ஆல்சோ லைக் அதோட ஆக்டர்ஸ் எந்த வித ஒரு ஈகோ எதுவுமே இல்லாம எக்ஸாக்ட்லி. ஆமா நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றதே ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா ஆமா நிறைய இடத்துல நம்ம வந்து பார்ப்போம், இது ஒரு தமிழ் படம், இது ஒரு தெலுங்கு படம் அப்படின்ட்டு ஒரு ரைவல்ரி நிறைய இருக்கிற ஒரு காலகட்டத்துல நீ பண்ணுப்பா, நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். லைக் சீனியர்ல இருந்து ஜூனியர் லெவல் ஆக்டர் வரைக்கும் என்னவா இருந்தாலும் அந்த ஒரு சீன் கூப்பிட்டா வந்து நடிச்சு கொடுக்கிறது லைக் சேனல் லைக் வெரி மச். அது மலையாள சினிமால வெரி காமன். ஒரு 30-40 இயர்ஸாவே அது நடந்துட்டு இருக்கு. அது நடந்துட்டு இருக்கு. இந்த ஜெனரேஷன் இன்னும் அதை பண்ணிட்டு இருக்கு. அது மலையாள சினிமாலயும் ரொம்ப காமன். அது வந்து எப்படி லியோ பார்த்துட்டு அது பண்ணாங்களா இல்ல எப்படிங்கிறது தெரியல. பட் அவங்களுக்கு எப்படி சாண்டி தோணுச்சுன்னு தெரியல. ஏன்னா மலையாளம்ல இல்லாத ஆக்டர்ஸ் கிடையாது. யார வேணுமோ வில்லனா காஸ்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இதுலயே ஒரு கேமியோ நாங்க சொன்னோம் இல்லையா, 5 செகண்ட்ல கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து அவர் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. லைக் அது ரோலுக்கு நல்லா சூட் ஆயிருந்திருக்கும், நல்லாவே எக்ஸாக்ட்டா பொருள் இருப்பாரு. பட் ஸ்டில் தே ஹேட் தி கான்ஃபிடன்ஸ் லைக் லாங்குவேஜ் தான் பார்க்காம தமிழ்ல இருந்து நீங்க வந்து நடிச்சு கொடுங்கப்பா, லைக் இட் வில் பி வெல் சூட்டட் ஃபார் யூ அப்படின்ட்டு நமக்கு 101% அதுக்கு வந்து எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அண்ட் கண்டிப்பா அது பாராட்டி ஆகணும். பிகாஸ் he is in a different territory. ஆமா அது அவரோட லாங்குவேஜும் கிடையாது. he is not an actor. and இதுல வந்து அவ்வளவு பாட்டோ டான்ஸ் கூட கிடையாது. லைக் இந்த கேரக்டர் வந்து ஒரு கோரியோகிராஃபர் கிடையாது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேரக்டருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. ஃபுல் ஃப்ளெஜ்ட் வில்லன், ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கும்போது ஒரு சூப்பர் பவர் அவங்க கையில இருக்கு. அவங்களால ஒரு உலகத்தையே கட்டுப்படுத்த முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் போது அந்த வில்லன் வந்து சொத்தையா இருந்துட்டா வந்து அது வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல. நீங்க எவ்வளவு கிராபிக்ஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க, அந்த வில்லன் ரோல வந்து ஒழுங்கா எழுதல அப்படின்னா படம் வந்து இது நம்ம வந்து நிறைய இடத்துல பேசிருக்கோம். நம்ம இது பேசும்போது எனக்கு சின்ன ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்துல. கல்யாணி கேரக்டர் வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் வந்து ஒரு நஸ்லைன் கேரக்டர் கொடுத்துட்டு இருப்பாங்க. எதனால ஒரு விஷயம் வந்து லைக் அந்த வில்லனுக்கு வந்து
why is overpowered than why her. he is overpowered than her ன்னு சொல்லிட்டு அது எந்த படத்துலயும் அவ்வளவு ஜஸ்டிபிகேஷன் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. இதுல வந்து ப்ராப்பரா ஏன் எதுக்கு நடக்குது இந்த சம்பவம். சோ எனக்கு நீங்க ஆல்ரெடி சொல்லிட்ட 4.5 உனக்கு அப்படின்ட்டு லைக் 4.5 தாராளமா சொல்லலாம். உனக்கு டாப்ல இருக்கு. ஒன் ஆஃப் த டாப். I will easily give it a 3.75. Easily 3.75. Well made, well crafty movie. So guys, so that was our review for Loka. So உங்களுக்கு நீங்க Chapter 1. Loka chapter 1 Chandra. Guys, இது பாத்தீங்கன்னா இது 20 questions பேசிக்கா இது நாங்க எல்லா வீடியோஸ்லயும் நாங்க வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். So your reviews and 20 questions. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஸோ எங்கள் 2 பேர்ல ஒரு ஆள் வந்து ஒரு படத்தோட பேர் வந்து நாங்கள் மைண்டில் வச்சுப்போம். ஸோ அதை இன்னொரு ஆள் வந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்டு அந்த படத்தை வந்து கெஸ் பண்ணணும். ஸோ இதான் ஒரு ஸ்மால் ஒரு சினாப்சிஸ் ஆஃப் கேம். ஸோ இதை நாங்கள் விளையாட உங்களுக்கும் வந்து ஒரு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். கரெக்ட். அதே மாதிரி கேம் விளையாடுறப்ப 10 கொஸ்டினுக்கு அப்புறம் ஒரு க்ளூ நான் கொடுப்பேன். 15 கொஸ்டினுக்கு அப்புறம் நான் ஒரு க்ளூ ஒன்று கொடுப்பேன். அதுக்கப்புறம் லைக் அதை கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறது அவரோட சேர்ந்து நீங்களும் கெஸ் பண்ணுவீங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ let's start. Sure. Yeah. யோசிச்சிங்களா? Yeah. So film வந்து 2000 to 2010 ஆ? ஆமா. 2000 to 2010. ஓகே. படத்துல வந்து ரொமான்ஸ், காமெடி, த்ரில்லர் மூணுமே இருக்குதா? சொல்லலாம். மூணுமே இருக்கு ஆக்சுவலி. ஓகே. ஓகே. அதுல எந்த ஜான்ரா நீ நேரோ டவுன் பண்ணலாம். பட் ஆனா இது மூணுமே ஆனா அந்த படத்துல இருக்கு சொல்ல போனா. அப்படியா? ஆமா. ஓகே. படம் வந்து பெரிய ஹிட்டா, ஹியூஜ் பிளாக் பஸ்டரா இல்ல ஆவரேஜா எப்படி? பிளாக் பஸ்டர். ஓகே. மியூசிக் டைரக்டர் யுவன், ஜிவி பிரகாஷ், ஹாரிஸ் ஜெயராஜ். ஓகே. ஜிவி பிரகாஷ். ஆமா. நைஸ். ஓகே. 1 to 10 ஜிவி பிரகாஷ். ஓகே. எல்லாமே அதெல்லாம் இருக்குது. ஜான்ரா அதெல்லாம் இருக்குது. விக்ரம், சூர்யா, அஜித் இல்ல. ஓகே. ஜிவி பிரகாஷ்னா அஜித், விஜய், சிம்பு. Yes. Okay. Dhanush, Vishal. ரெண்டுல தனுஷ். ஆமா. ஓகே. படத்துல தனுஷ் வந்து போட்டோகிராஃபரா? இல்லையா? ஓகே. தனுஷ், ஜி பிரகாஷ். ஐயோ, this should be very easy. இதுக்கப்புறம் மயக்கம் என்னதான் மைண்ட்ல கேள்வியிலே அவர் வந்து நேரோ டவுன் பண்ணிட்டாரு. ஆனா எப்படி போகுதுன்னு பாக்கலாம். இதுக்கப்புறம் இவர் க்ளூ வேற கேட்பாருன்னு நினைக்கிறேன். 10 கேள்வி ஆயிடுச்சு இப்பயே. இதுக்கப்புறம் நான் என்ன க்ளூ கொடுத்து சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லான க்ளூ கொடுங்க. ஓகே. க்ளூ அப்படின்னு அவர் கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா க்ளூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும். கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு க்ளூ கொடுக்க மாட்டேன். அதனால சரி என்ன க்ளூ கொடுக்கலாம்? என்ன படம் நடிச்சிருக்காங்க கைஸ்? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து கமெண்ட் பண்ணுங்க. இது 2000ல இருந்து 2010ல வந்த படம் வந்து ஹீரோ தனுஷ், மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். ஆனா மயக்கம் என்ன கிடையாது. என்ன படம்? வேற என்ன மியூசிக் போட்டுருக்குது? ஓகே. படத்துக்கு டைரக்டர் வெற்றிமாறனா? ஆடுகளாமா படம்? இல்ல. ஐயோ இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். படத்துல சந்தானம், கருணாஸ் இருக்காங்களா? இருக்காங்க. நைஸ், கண்டுபிடிச்சாச்சு. ஸோ தனுஷும் ஜிவி பிரகாஷும், தனுஷ் நடிச்சு ஜிவி பிரகாஷ் இசையமைச்ச வெற்றிமாறன் படம், சந்தானமும் கருணாஸும் இருக்கிற படம், தனுஷ் சிக்ஸ் பேக்கும் வச்சிருக்கிற படம். தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பேக் அதுதான். ஆக்சுவலி நான் வாரணமாயிரம் பார்த்தேன். இதுல கமெண்ட் செக்ஷன்ல வந்து உனக்கு நிறைய இது வரும். யார் சிக்ஸ் பேக் வச்சா அப்படிங்கறதே ஒரு டிபேட் நடந்துட்டு இருந்துச்சு. ஆமா, ஆனா அதான் சீரியஸா சொல்றேன். தனுஷ் தான் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பேக். ஆக்சுவலா சூர்யா வந்து வாரணமாயிரத்தெல்லாம் ரொம்ப லேட். தனுஷ் தான் ஃபர்ஸ்ட்.
சோ நான் இன்னும் பேரே சொல்ல பாத்தீங்களா இதுக்கப்புறமா ஆடியன்ஸ்க்கு தெரியல அப்படின்னா பேர் சொல்லிடு, ஏன்னா அவங்க ஐயோ நேரம் தெரிஞ்சிருக்கும். கொல்லாதவன் 2 செகண்டுக்கு மைண்ட்ல வரல, ஏதோ ஆள வந்தான் அதெல்லாம் வருது பேரு, ஆள வந்தானா அதுல ஒரு 2 செகண்ட் அசுரன் சொல்ல வந்தேன். அதாவது ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ண மத்த எல்லா படத்தோடய சொல்லிட்டு என்ன படத்தை சொல்லணுமோ இவ்வளவு படம் பண்ணிருக்காங்க ஜி பிரகாஷ். அப்புறம் நிறைய இருக்கு. வாத்தி, அடுத்தது லைன் கேப்டன் மில்லர், லைன் போயிட்டே இருக்கு. நிலவுக்கு என்னடி கோபம், technically that's also தனுஷ். ஆமா. and yeah அவங்க காம்போ இஸ் லைக் celebrated combo. அத பத்தி நம்ம வேற ஒரு வீடியோல பேசலாம். பட் மூவி யாராச்சும் அது இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா, யாரும் பார்க்காம இருப்பீங்கன்னு தெரியல, பட் யாராச்சும் பார்க்கலன்னா அது போய் பாருங்க. ஆமா. So guys, this was a game. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டோம். கொஞ்சம் ஆமா, நான் நேரோ டவுன் பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியா நான் நேரோ டவுன் நல்லா பண்ணிருக்கேன். அப்படியே சொல்லலாமா? அப்படிதான் சொல்லணும். நம்ம நேரோ டவுன் பண்றதுல தானே இந்த கேமே இருக்குது. ஸோ அடுத்தது ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் வந்து மீண்டும் சந்திக்கும் வரை மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நோபல், நான் சித்தார்த். and that's it for the episode of Fun Butter. Fun Butter. Thank you guys.